Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு flat குர்த்தி கம்மியான ஃபேப்ரிக்ல எப்படி ஈஸியா கட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சொன்னா நம்பவே மாட்டீங்க. இது just 2 மீட்டர் clothல கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணது. சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். நான் இன்னைக்கு 2 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துர்க்கேன். அதுக்கு லைனிங்கும் 2 மீட்டர் தான் எடுத்துர்க்கேன். இது actually ஒரு சுடிதாரோட பேண்ட் cloth. நம்ம சேனல்ல இன்னொரு வீடியோ முன்னாடியே போஸ்ட் பண்ணிருப்பேன். ஒரு black and red color ஒரு ஃப்ளாட் குத்தி வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட பேண்ட் கிளாத் தான் இது. ஃபர்ஸ்ட் லைனிங்கில் கட் பண்ணிடலாம். இது 4 மடிப்பாக மடித்து வச்சுருக்கேன். இது ஓப்பன் சைட், நம்ம பக்கம் வந்து ஹோல் சைட் வச்சுக்கணும். எப்போவும் லைனிங் வந்து கட் பண்ணுற முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இதோட ஃபுல் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 39 இன்ச்சஸ்க்கு தான் வருது. ஸோ நான் ஃபுல்லாக 39 இன்ச்சஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 39 இன்ச்சஸில் கரெக்டாக நம்ம ஒரு லைன் போட்டு ஈவனாக பண்ணிக்கலாம். டாப் 2 மீட்டர் தான் இருக்குது. ஸோ லைனிங் அதுவும் நான் 2 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். ஒரு தடவை மடிக்கும் போது லைனிங் கரெக்டாக வரும். ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோலும் அதே 6.5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது தையலுக்கு. அங்கேருந்து வெய்ஸ்ட் லைன் கரெக்டாக 14 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹிப் லைன் வந்து 20க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஹைட் 39க்கு இருக்குது. அதை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ செஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் வந்து டிவைடட் பை 4, அதுக்கப்புறம் 3/4 இன்ச் வரும். அதுக்கப்புறம் மார்ஜின் ஒரு 1.5 இன்ச்சஸ் வரும். மார்ஜின் வரது வந்து சீம் அலவன்ஸ் உங்களுக்கு 1.5 விடலாம், 2 இன்ச்சஸும் விடலாம். தென் ஆர்ம் கர்வுக்கு மார்க் பண்ணுறோம். ஆர்ம் கர்வுக்கு 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து ஆர்ம் ஷேப் கொடுக்குறோம். அப்புறம் வெய்ஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் மார்ஜினுக்கு 1.5, அதுக்கப்புறம் இடுப்பு ஹிப் சைஸ் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் மார்ஜின். இப்போ மார்க் பண்ணது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே முடியும் போது லைட்டாக கர்வ் பண்ணி முடிச்சுக்கோங்க. கீழே 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே அளவு அப்படியே நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கும் அதே மாதிரி 4 மடிப்பாக மடிச்சுக்கலாம். ஃபுல் லென்த் 42 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 42 இன்ச்சஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அகலம் வந்து 19 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 18 இன்ச்சஸ்க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஃப்ளேர் வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங்கை அப்படியே லே பண்ணிக்கலாம். லே பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம் லென்த் மட்டும் கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கை தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ண பிறகு இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து அப்படியே திருப்பிக்கிறோம். ஈவனாக இருக்கும் இல்லையா, அந்த சைடை வந்து கரெக்டாக வெய்ஸ்ட் லைன் வரைக்கும் வச்சுக்கிறோம். வெய்ஸ்ட் லைன் நம்ம 14 இன்ச்சஸ்க்கு விட்டோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த 14 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிட்டோன்னா எங்கே ஜாயின் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த லைன் போட்டுக்கிறேன். இந்த 14 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம கரெக்டாக தெரியறதுக்காக ஒரு சின்ன துணியை மட்டும் கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கேருந்து தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது உள்ளே ஒரு 1/2 இன்ச்சஸ் போயிடும். ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ரண்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ இதுவும் 4 லேயர் இருக்குது. நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் 4 லேயர் இருக்குது. ஸோ இந்த 4 லேயரும் இந்த 4 லேயரும் கரெக்டாக வர மாதிரி நம்ம மெயின் ஃபேப்ரிக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 4 பீஸ் வந்ததை 4 சைடுமே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நீட்டாக சுருக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மடித்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி 4 லேயராக வச்சுருக்கேன். இப்போ கீழே மட்டும் நம்ம மடித்து தைக்கணும். மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சஸ் போயிடும். ஹைட் வந்து 42 இன்ச்சஸ் இருந்தது இல்லையா, அது மட்டும் 41 இன்ச்சஸ் ஆகிடும். ஏன்னா மேலே ஸ்டிச்சிங்க்கு ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச் விட்டுட்டோம். கீழே மட்டும் ஒரு ஷேப் கொடுத்துடலாம். ஷேப் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது டாப் தனியாகவும்
லைனிங் தனியாகவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிளாத் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் நான் லைனிங் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். லைனிங் போட்டால் மட்டும்தான் ட்ரெஸ்ஸோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 26 இன்ச்சஸ் இருக்குது ஒன் சைடு. ஸோ டோட்டலாக 4 சைடுமே பார்க்கும்போது 104 இன்ச்சஸ் வரும். இப்போ லைனிங்கில் வெய்ஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கலாம் அடையாளத்துக்கு. ஏன்னா இந்த நாச்சஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். லைனிங் தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் இந்த நாச்சஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் சைடு ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குழிவாக கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆர்ம் ரவுண்ட் வர கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் உட்காரும். அதனால் இந்த 1/2 இன்ச் மட்டும் கவனமாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு வரணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக் விட்த் வந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2.5 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு 3 இன்ச்சஸ்க்கு வரும். நெக் டெப்த் 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதே 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். இந்த டாப்புக்கு மேட்சிங்காக இருக்கிறதுக்காக நான் ஒரு பிளாக் கலர் துணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை வந்து யோக் பீஸாக ஜாயின் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட் சைட் மட்டும். இப்போ பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். பேக்கும் நெக் விட்த் அதே 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். லென்த் நான் 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். கீழே 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பின்னாடி இந்த ஷேப் அப்படியே கொடுக்க போகிறேன், அதாவது பா ஷேப் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு லைனிங் தேவைப்படாது. எல்போக்கு வந்து 10 இன்ச்சஸ்க்கு வேணும். மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 11 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஆர்ம் ஹோல் விட 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஸ்லீவோட விட்த் எப்போவுமே. இப்போ மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். அப்புறம் 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். அப்புறம் ரைட் சைடில் கீழே ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ மார்க் பண்ணணும்னு தெரியலன்னா உங்களுக்கு கரெக்டாக கையோட நீளம் 5 இன்ச்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை விட 3 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். நான் 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 3 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா ஷேப் கொடுத்துடலாம். கீழேருந்து மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவுக்காக எப்போவும் ஒரு 3/4 இன்ச் வந்து முன்னாடி குழிவாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் இப்போ கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இப்போ நமக்கு வந்து 4 பீஸாக இருக்குது இந்த ஸ்லீவ். இதை சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண பிறகு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் நம்ம கட் பண்ண குர்த்தியோட ஃபைனல் லுக். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு 2 மீட்டர் ஃபேப்ரிக்கில் எப்படி ஒரு ஃப்ளேரான குர்த்தி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஒரு சுடி மெட்டீரியலோட பாட்டம் ஃபேப்ரிக் தான் குர்த்தியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்டையும் ஏதாவது ஒரு 2 மீட்டர் ஃபேப்ரிக் இருந்தால் போதும், இந்த மாதிரி ஒரு நைஸ் ஃப்ளாட் குர்த்தி நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாட்டம் இந்த மாதிரி ஒரு நைஸ் டிசைனோட வந்துச்சுன்னா நீங்களே இந்த மாதிரி ஒரு குர்த்தியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க.
பேண்ட்டுக்கு பதிலாக லெக்கின்ஸோ பட்டியாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பாட்டமோட ஃபேப்ரிக் வந்து குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் பிரியாஸ் கிச்சனுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.